ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்றத உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு டே 2. ஆக்சுவலாக நான் நேற்றே ரெக்கார்ட் பண்ண வேண்டியது என்னோட சோம்பேறித்தனத்தால் நேற்று மறந்து தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணுன்றது வெறித்தனமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக காலையில் எழுந்தேன். எத்தனை மணிக்கு எழுந்தேன்னா 4:30 எழுந்தேன். பிளாக் காஃபி அடித்தேன். செம்ம தூக்கம் வந்தது. ஏன்னா நைட்டு தூங்குனது 12 மணி. ஏன்னா நைட்டு 2 லெக்சர் பார்த்துட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. சரி காலையில் எழுந்தேன். மக்களை எழுந்துட்டு என்ன பண்ணேன், ஒரு பிளாக் காஃபி குடித்த மக்களை ஒரு 20 நிமிஷம் தான் மக்கள் தாக்கே பிடிக்குது. உட்காந்து நான் காலையில் எழுந்து கொஷின் ஆன்சர் படிச்சிருந்தேன் கெமிஸ்ட்ரி. நானும் படிக்கிறேன் 1 மணி நேரம்ன்றது அப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. சரி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன். இன்னைக்கு சரி ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் போடலாம். ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வாரம் டெஸ்ட்டு வேறு எடுக்கிறானுங்க. சரி அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்து சம் போட்டிருந்தேன். தக்காளி 10ல் 7 தப்பு 3 கரெக்டு. இந்த ரேஷியோவே எனக்கு தப்பாக அந்தளவு தான் அறிவு இருக்கா இல்லை இன்னும் நம்ம சால்வ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கற்றுக்குனே ஆகணுன்ற ஒரு வெறி கொண்டு படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அதில் கற்றுக்கு பெரிய ஆளாக. அப்புறம் காலையில் 5 to 6 கெமிஸ்ட்ரி படித்தேன். 6 to 7 ஒர்க் அவுட் சரி அந்த சம்ஸ் போட்டு பார்த்தேன். இந்த விடிடிபி டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். 7 to 7:30 ஒரு சின்ன ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 7:30 to 7:55 குளிச்சுட்டு 7:55 to 8 அந்த டைமில் ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டேன். காலையில் என்ன சாப்பிட்டேன்னா கீரை சாதம் சாப்பிட்டேன். வீட்டில் கீரை சாதம் செஞ்சேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். என்ன ஆச்சுன்னா நான் எதிர்பார்த்தவங்களை கொஞ்சம் லேட்டாக சீக்கிரம் போயிட்டதுனால பார்க்கல. சந்தோஷம் ஆக்சுவலாக. அப்புறம் சீக்கிரம் போய் பார்த்தா எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க, இவனுங்க என்னை பிளேஸ் மாற்றிட்டானுங்க. நான் வாட்டுக்கு நிம்மதியாக லாஸ்ட் பெஞ்சில் சாப்பிட்டோமா தூங்கணுமா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். என்ன தூக்கின்னு நீ என்னப்பா மார்க்கு 545 அப்படியா கொஞ்சம் முன்னாடி வரேன்னு சொல்லி என்னை பிரச்சனை பண்ணி முன்னாடி பெஞ்சில் போட்டு விட்டாங்க. வரவும் போகிறவங்கலாம் நம்மளை தான் பார்க்குறான், நம்மளை தான் கேள்வி கேட்குறான். நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரைட்டா ஃபஸ்ட் அவர் என்ன ஆச்சு, தமிழ் பீரியட் வந்தார். ஒரு முதல் லெசன் நடத்தினார். கடுப்பாக இருந்தது. அது ஒரு மொக்க லெசனை படித்து பார்த்தாலே புரிஞ்சுது. அது ஒரு லெசன் ஒரு பீரியடாக நத்தி பீரியட் எடுத்தார். எனக்கு அப்பயே தூக்கம் வந்துச்சு. இங்கிலீஷ் சார் வந்தார். சூப்பராக நடத்துறாரு. சொல்ல முடியாது. அந்த சார் சும்மா பக்கா மஜாவாக நடத்துறாரு. இங்கிலீஷில் கொஞ்சம் சுறா கைடு வாங்கணும். ஓ மை காட் நல்ல வேலை ஞாபகத்துக்கு சுறா கைடு வாங்கணும். இங்கிலீஷு சுறா கைடு. அப்புறம் என்னது தமிழ் கைடு வாங்கணும். தென் அப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா மக்களே தேர்ட் அவர் சிஎஸ் சார் வந்தார். சும்மா இல்லை அப்படியே விளைச்சலாது. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல சிஎஸ் பற்றி. ஏன்னா சிஎஸ் கொஞ்சம் நாள் ஓரம் தள்ளி ஒரு நேரம் முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ சிஎஸ்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அடுத்தவர் மேட்ரிக்ஸ் போட ஒரு 8 சம், அது ஒரு முக்க சம்மு. துபாவுக்கு ஒரு அட்ஜாயின்ட் மாஸ்லாம் வந்திருந்தது. ஒரு மொக்க வேட்டையை முடிச்சு சாப்பாடு சாப்பிட்டோம். என்ன சாப்பாடு சாப்பிட்டேன்னா மதியானம் தயிர் சோறு சாப்பிட்டேன். தயிர் சோறு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். அவன் வந்தான். ஒரு வணக்கத்தை போட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவர் கெமிஸ்ட்ரி சார் வரல, அதனால் ஃபிசிக்ஸ் சார் எடுத்துக்கினாரு. ஃபிசிக்ஸ் சார் எடுத்துகிட்டு அப்புறம் அடிச்சு அறுபருங்க கொய்யாளுக்கு அதுக்கிட்ட கொய்யின்னு. சரி ஓகே லெசனுக்கு கவனிச்சாச்சு. அவர் கேட்குறாருப்பா கேள்வி, டிசைனாக கேட்குறாரு கேள்வி. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி கேள்வியை பதில் சொல்லி அதுக்கு தம்பி ஃபிசிக்ஸ் சார் ஓட்டி விட்டாச்சு. 7th திருப்பி ஒரு மேக்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட்டுருந்தாங்க. நம்ம ஜம்முன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட்டு முடிச்சுட்டு திருப்பி 7th அவர் ஃபிசிக்ஸ் சாரே வந்தார். அவர் கொஞ்சம் ஃபேமிலி அட்வைஸ் எல்லாம் போட்டு அப்படியே லெசனையும் கொஞ்சம் முடிச்சுட்டு அன்றைக்கான ஹோம்ஒர்க்கு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிஎஸ் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜம்முன்னு 8வது அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக அவர் நம்ம ஜாலியாக உட்காந்து நான் பார்த்தா நான் ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க்கில் கொஞ்சம் பார்த்து முடிச்சிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு அவங்க சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். படிக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் ஸ்கூலில் டைமே கிடைக்க மாட்டேன். சருன்னு போயிடுது. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சைக்கிள் எடுத்துருவோம்ல, அவங்க கூடயே சுற்றிட்டு வீட்டுக்கு சேர்ந்து என்ன பண்ணேன்னா வந்தோடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ஆரம்பிச்சேன். குடிச்சிட்டு நம்மளோட ஷேக்கு வேறு அடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்நாக் அப்போ சுண்டை சாப்பிட்டேன். சுண்டை சாப்பிட்டு கிளாஸ் உட்காந்தேன். கிளாஸ் உட்காந்து பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு திருப்பி கிளாஸில் உட்காந்து போய் நான் இங்கிலீஷ் தமிழ் வாங்கிட்டு வரணும். நன்றி ஃபார் த பிஹேவியர் ஆஃப் தி டைம்ஸ்.